திலகவர்மன் பிளட்டி பரோல். சொல்லுங்க. வேளாங்கண்ணி தெரியுமா? நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கு. இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து பஸ்ஸில் போனீங்கன்னா திருச்சி போயிட்டு பஸ் மாறிக்கலாம். ஓ, நான் அந்த வேளாங்கண்ணி கேட்கல. இங்கே பார், கைதி திலகனோட சேடோ போலீஸ். வணக்கம் ஐயா. அந்த திலகனை கூடனா கொலை பண்ணிட்டு உள்ளே போகுதுங்க. லீவுக்கு என்ன வெளியே வருதுங்க. ஜெயிலில் ஸ்கூலுங்க. அந்த கொலைகாரனை போய் கூப்பிடுப்பா. போப்பா. நான் தாங்க திலகவர்மன். என்ன ஆகிட்டு இருப்பேன்? ஒரு 6 அடி. 6 அடியா? இன்னிலேருந்து என் ஷேடோ உங்களுக்கு கிடையாது. உங்கள் ஷேடோவில் தான் நான் இருப்பேன். என்னை நல்லா பார்த்துக்கோ. காலைல நான் ஸ்டேஷனில் வந்து சைன் பண்ண தெரியாதா உனக்கு? அதிகாரி வராமல் நான் வரக்கூடாது. வீட்டுக்கு கல்யாணத்தில் ஃபுல்லாக கொஸ்டின் நம்ம தான் வர மாட்டோமா? ஸ்டேஷனில் யாராவது கேட்டாங்கன்னா இப்படிலாம் சொல்லக்கூடாது. டிராஃபிக் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். நான் சொல்லுவேன் டிராஃபிக் 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 டிராஃபிக். சரியா சாப்பிட்ற நேரத்துக்கு இந்த கூர்க்கா வந்துருவான். நம்ம சந்தோஷமா இருக்கோம். ஒரு 5 ரூபாய் கொடுத்து அனுப்புப்பா. இவர் போலீஸ் அதிகாரி. போலீஸ இவ்வளவு முடியோட நான் பார்த்ததே இல்லையே. நீ கூர்கான்னு சொன்னது கூட எனக்கு வருத்தம் கிடையாது. உன் குடும்பம் சந்தோஷமா இருந்தா 5 ரூபா தான் கொடுப்பீங்களா? சாப்பாடு எடுத்து வச்சுக்க. நீ மட்டும் வா. போறேன். அம்மா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டுமா? திலகண்ணா எவடாவா வரண்ணா. சரி போயிட்டு வா. வந்தவொடனே மாடுறா. ஐயோ, நான் வந்திருக்கேன்னு கெடா வெட்டு. ஓ, அதான் இவ்வளவு ஸ்மெல்லா? அது ரசம். ரசத்துல இப்படி ஒரு ஸ்மெல் வருமா? நாட்டுக்கோழி ரசம். அப்ப ரசத்துல நான்வெஜ் உள்ள எறா வறுவல், ரத்த பொரியல், ஆட்டுக்கால் சூப்பு, பிரியாணி எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் தட்டுல போட்டு சாப்பிடுவியா இல்ல தாமால் தட்டுல கொட்டி சாப்பிடுவியா? நீங்க ஒரு வாய் சாப்பிடுறீங்களா? நானா? பூஜை எவ்வளவு நேரம் பண்ணுவேன்? நீங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பூஜை பண்ணுவேன். அப்ப இன்னைக்கு ஆயுத பூஜை தான். வா வா, பூஜை போடாம நான் வீட்டுக்குள்ள வா. வரமா அம்மா? எடுத்து வச்சிங்களா? சாப்பிடுறியா? வாயா. ஒய் மம்மி, இலை இவ்வளோ கம்மியா இருக்கு. இருக்கிறதுலே இதுதான் 10 ரிலாக்ஸ். இவ்வளோ ஆயிட்டு இருக்கு தெரிஞ்சா நான் லூயின் கட்ட வந்திருப்பேன். போலீஸ்காரனா புலிஸ் ஒரு கூட கொடுக்க மாட்டானுங்க. போடுங்க போடுங்க. மெதுவாப்பா, குறையற போகுது. ஆமா மம்மி, இது மட்டனா இல்ல ஆட்டுக்கறியா? தம்பிக்கு அந்த மூளை எடுத்து வைமா. மூளை சார். அது ஒண்ணு இல்ல, போட்டுக்கப்பா. இதுனா முயல் கறியா? என் பேத்திப்பா. பேத்தியா? சோறு பக்கத்துல வச்சுன்னு எனக்கு தெரியல. பாப்பா, பூவா சாப்பிடலாமா? இந்தப்பா, தண்ணி குடிக்கிறியா? நீ குடி. உன் பேத்தி தானே, அது வளர்றதுக்குள்ள உன் தலையில கல்லு போட்டுரும். அப்படியே முழுங்கிடுவாரு. இன்னும் அதுக்குள்ள ஒயிட் ரைஸ் கொஞ்சம் ரசம் டேஸ்ட் பண்ணுவேன். அம்மி, புளிச்ச தயிர் இருக்குது. ஊத்தவா? ஊத்து. ஏய், எங்க ஓடுற நீ? எங்க ஓடினாலும் விட மாட்டேன். உள்ள வா. வான்றல ரசம். போலீஸ்காரங்கிட்ட இருந்தே தப்பிக்கலான்னு பாக்குறியா? பிளட்டி ரசம். நீ சாப்பிட்டுட்டே இருப்பா. அடிங்க மேடம் அவனை. கங்க்ராச்சுலேஷன் மேடம் ரீஜாயின் பண்ணதுக்கு. மேடம், இவர் பரோலி திலகவர்மன் மேடம். வணக்கம் மேடம். எத்தனை மணிக்கு வந்து கையெழுத்து போடணும்? வரவையெல்லாம் ஒரே ஃபுல்லாக டிராஃபிக் மேடம். ரோடு போகிறன்ற பேரில் போட்ட ரோடே நோண்டி. 9 மணிக்கு மேடம். ஐயோ, எனக்கே கேட்கலையா? 9 மணிக்கு மேடம். இப்போ டைம் என்ன? 9:30 மேடம். சார் இப்போ வந்து கையெழுத்து போடுவீங்கன்னு நாங்களாம் காத்துட்ருக்கணுமா? மன்னிச்சிருங்க மேடம். நாளையிலேருந்து 9 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் லேட் ஆனால் கூட உன் பரோல் அத்தோட முடியுது. புரியுதா? நான் அலர்ட்டாக இருக்கிறேன் மேடம். காலைல 7 மணிக்கெல்லாம் அவர் எழுப்பிடுறேன். யோ திலகா, அந்த பொண்ணு சொன்னா செஞ்சிரியா? காலைல 6 மணி நீ என்ன எழுப்பிடு. மம்மி பூரி சொல்ல சொல்லி. யோ வேளாங்கண்ணி மேடம், அவுட். வெளியே தானே நின்னுங்கிற மேடம். தொலைச்சிருவேன். கண்டுபிடிச்சிடறேன் மேடம். ஐயா, பரல் கேஸு. நான் தான் சேடோ போலீஸ் ஆகிறேன். 24 மணி நேரமும் ஷேடோ போலீஸ் உங்க கூட இருக்கிறது காரணமே உங்க பாதுகாப்புக்கு தான். கையெழுத்து போடுங்க. எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கவனமா இருக்கணும். உள்ள வருவேன். சாரி சார், தெரியாம நிறைய பேருக்கு ராஜா சார் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்கன்னு ஒரு கால் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சிலுக்கே 10 மணினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? 10 மணிக்கு மேலே என் பொண்டாட்டியோட மூஞ்சி ஞாபகம் வரும். பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வராது. சகிச்சு போனதான். உங்களுக்கு தான் ஞாபகம் வரும். கடை சாத்திடுவாங்க. மதுபானம் இல்லை, போகிற இந்த வழியை பார்த்தாலே எனக்கு அண்ணாச்சி வைன்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. உள்ள இந்த உனக்கு எப்படி அண்ணாச்சி வைன்ஸ் எல்லாம் தெரியும்? அதுக்காக நான் என்னங்க பிறந்ததுலேருந்தே உள்ள இருந்தேன். அப்பெல்லாம் நான்
சில்லுன்னு ஒரு பீர், அந்த பீரோட கேர் முடியறதுக்குள்ள ஹாட்டு. அதெல்லாம் ஒரு காலம். இலை ஊதி இன்னைக்கு என்ன குடிக்க முடியும்? முடியும். எப்படி? அதுவும் போலீஸ் கூட? முதல்ல நீ என்ன போலீஸா பார்த்து நிறுத்தினா. ஐயோ, அதுக்கு இல்லைண்ணா, நம்ம 2 பேரும் தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஒயின் ஷாப்பெல்லாம் போயிட்டுமே. வேளாங்கன்னு பேரிட்டே கூப்பிடு. அப்போ வைன் ஷாப் போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களாயா? கட்சி வரலும் பேரிட்டு கூப்பிட மாட்டேல்ல. ஐயோ, நீ ஒரு 2 ரவுண்டு போடனா, அப்புறம் எவ்வளவு பேசுற மட்டும் பாரு. பாத்தீங்கன்னா நம்மளே பிளாக்ல சரக்கு வாங்கலாம்னு வரோம், நம்மளை பார்த்து ஓடுறானுங்க. இப்போ பிளாக் கேட்ஸ் என்னது இது? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். யாருக்கு? இப்போ ஒரு போலீஸ் அதிகாரி கூட ஒரு பரோல் கைதி ஒயின் ஷாப்புக்கு குடிக்க வந்தான்னு அவனா போட்டோ எடுத்து போட்டான்னா நமக்கு தானே பிரச்சனை. கைதியிலே சிறந்த கைதி. தேங்க்ஸ். ஏய், வேஸ்ட் பாட்டில் ஓபன். இருடா குடிகார பசங்க 3 அப்புறம் தான் முட்டின்னு ஓடியாருவானுங்க. என்னடா பாட்டில் வச்சு நான் அங்க பிரதர்ஷனம் பண்ணுவற? சார் ஒரு கேஸ் சரகத்து ஒயின் ஷாப் க்ளோஸ் சார். போலீஸுக்கு ரூல்ஸ் போடுங்கடா. பைத்தனடா போடா. ஏய், வரையல கொலை வர உருண்டு வர இரு சார். போ, இதுமே வண்டி வை போ. சார் உள்ள வச்சிரேன் சார். இவன் ஐடியாலாம் கேட்டா உருட்டா மாதிரி தான். சிரிச்ச மாயம் வரான். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரவுண்டு போறேன், நீ வண்டி ஓட்டுறியா? வண்டியா? இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அது வண்டி ஓட்ட தெரியாதா? ஆமா, இதை பிடிச்சி இப்படி சுத்திக்கிட்டு இதை பிடிச்சி இப்படி ஆட்டிக்கிட்டு. ஐயா, நீ ஒன்றும் கவலைப்படாத. எண்ணி 10 நாள்ல உன்னை ஒரு பெரிய டிரைவர் ஆக்கிறேன். 500 ரூபா தான் ஃபீஸு. நான் என்ன இதை கற்றுக்கிட்டு உள்ளே போய் ஏரோப்ளேனாக ஓட்ட போகிறேன்? லாஜிக். சரி, நம்ம 2 பேரும் ஸ்மால் போடலாமா? இங்கே வேணாம், பின்னாடி ஒரு இடம் பார்த்துருக்கேன். நான் கிரிமினலாக யோசிச்சா நீ போலீஸாக யோசிக்கிறேன். இந்த காம்பினேஷன் எங்கே போய் முடிய போதோ. கால் எடுக்க இருப்போம். ஒரு இந்திய குடிமகன் எதை ஒன்றாலும் மறக்கலாம், பாட்டில் தரகத்தை மட்டும் மறக்கவே கூடாது. இப்படி கூடு. எப்படி அதுக்கெல்லாம் சரி, சோறு கூட சிந்திடலாம், ஆனால் சரக்கு சிந்ததே கூடாது. சாரல் அடிக்குது சிக்கி சிக்கிச்சா, சரக்கில் கலக்குது சிக்கி சிக்கி சிக்கிச்சா, சாரல் அடிக்குது. சே, உனக்கு நான் ஊத்தணும்ல? குடிச்சிட்டேன். அது காஞ்ச பூமி, அதான் டக்குன்னு உறிஞ்சிருச்சு. 2 பேர் சேர்ந்து குடிக்கலாம் தான் சொன்னேன். இப்படி போச்சுன்னா நீ மட்டும்தான் குடிக்க போகிறது. நோ சேஸு. சொல்ல மறந்துட்டுண்ணா, நான் அண்ணனை கூத்துனா கத்தி பாரில் கடிச்சிச்சுண்ணா, அவன் கைரேகை வேற எடுத்துட்டாங்களாம். எப்படியாவது அவன் நம்ம கையில் வாட்டமாக மாட்டிடுவானா? நான் அப்படியே மேலத்தில் சொல்லி 2 ஸ்டார் எனக்கு மாட்டி விடுங்கண்ணா. வேளாங்கண்ணி, இந்த கேஸ் சம்பந்தமா எது தெரிஞ்சாலும் எனக்கு கொஞ்சம் முன்னாடியே சொல்லு, சரியா? நான் இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்கலாமாண்ணா? நான் பார்த்துக்கிறேன்னா மெச்சூர் எடுத்துக்கிறேண்ணா. இவனையும் காலி பண்ணி மாலை போடலான்றியா? அண்ணா அண்ணா அண்ணா, ஒரு சின்ன சொல்லுப்பா. என் ஃப்ரெண்டோட லேண்டு கூட்டுரோடில் இருக்குது, கொஞ்சம் முடிச்சுக்கு தரீங்களா? அங்கன்னா நல்ல ரேட்டுக்கே போகுமேப்பா. அங்கே போனாலும் நீங்கள் விட மாட்டீங்களே. என்ன? இல்லை முடிச்சுக்குதுண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அண்ணன் மேட்டர் கொஞ்சம் ஆறட்டும். ஆறட்டுண்ணா. நீ அடுத்த மாதம் பார்ட்டியை கூட்டு வா. அடுத்த மாதம் என்னோட பர்த்டே. அண்ணா ரொம்ப கிட்டத்தில் தானே ஆகுது. என்னவா? அண்ணா 2 ஃபாரின்லேருந்து வந்துக்கிறாரு. அவருக்கு வேற இன்னும் ஒரு வாரத்தில் வீசா காலி ஆகிட்டான். வீசா காலி ஆகிட்டான். எனக்காக கொஞ்சம் முடிச்சு கூடாண்ணா. சரி, நீ பண்ண வீட்டுக்கு காலையில் 8 மணிக்கு வந்துடு. நான் இந்த சரோஜா ரெகுலராக வருமே, அந்த பண்ண வீடு தானே? முடிச்சு குத்துண்ணா, நன்றி. பெருசா பண்ணிரலாம். வீட்டுக்கும் கேட்டுக்குமே 2 கிலோமீட்டர் இருக்குது. நான் வெல்றப்பா. வேளாங்கண்ணி, வண்டியில் பத்திரத்தை மறந்து வச்சுட்டேன், கொஞ்சம் போய் எடுத்துட்டு வாங்க. இல்லை, எனக்கு ஒன்று புரியல. என்னை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலையா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல வேளாங்கண்ணி. நான் பரோலில் வந்திருக்கேன். தனியாக போனால் உங்கள் என் டவுசர் வந்துடும்ன்ற இந்த ஒரு வார்த்தை சொல்லி என்னை எல்லா வேலையும் வாங்கிடல. ஸ்டேஷனில் வேலை செஞ்சதை விட உனக்கு தான் அதிகமாக வேலை செஞ்சுக்கிறேன். வேணும்னே சொல்லல. பின்னாடி போய் எங்காவது மறைஞ்சு நெல், எவனா பார்த்துட போகிறான். சரி வர. வேளாங்கண்ணி மேடம். எஸ் மேடம். திலகன் ரிப்போர்ட்லாம் அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணார்ல, பிரில்லியன்ட். அவர் பிரில்லியன்ட் இல்லை மேடம், நான் தான் பிரில்லியன்ட். எப்படி?
அந்த ஃபைல் உங்கள் டேபிள்லேருந்து நான் தான் திருடி கொடுத்தேன். கூப்பிட்டியாப்பா? நான் தான். இந்த பக்கம் கேட்கல, நான் அந்த பக்கம் வந்துடுறேன். நான் ஒரு ஹெல்ப்பு இந்த ஸ்டேஷனில் என்ன நான் எடுத்து கொடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. இருக்கு. என்ன அது? அந்த ரெஜிஸ்டர் மணிகண்டன்றவன் கிட்ட தான் கடைசியாக பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் விக்கியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சாரி பார்த்தா டிஸ்டர்பன்ஸ் மேடம். கொஞ்சம் பர்சனலாக பேசணும், வெளியே போகிறீங்களா? ஏய் மேனஸ் தெரியாது மேம். வேளாங்கண்ணி மேடம் திலகனை கிளம்ப சொல்லுங்க. சரிங்க மேடம். ஒரே ஒரு ஆப்ளிகேஷன் மேடம். என்னையா? ஸ்டேஷனில் எல்லாரும் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நான் பிராத்தல் கிஷன் கேட்குறானுங்க மேடம். ப்ளீஸ் யூனிஃபார்ம் மட்டும் கொடுத்துருங்க மேடம்.